ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எலுமிச்சங்க ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. எலுமிச்சம்பழங்க நல்லா வந்து தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. அதில் மண்ணெல்லாம் இருக்கும். பழமாக பார்த்து எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து எலுமிச்சம்பழத்தை வந்து 2ஆக கட் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து நம்ம அதோட விதையெல்லாம் வந்து நீக்கிக்கலாங்க. விதைய நீக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து 8 பீஸாக வந்து கட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் இன்னுமே சின்ன சின்னதாக வேணும்னா கூட கட் பண்ணிக்கலாங்க. நான் எல்லா பழத்தையும் கட் பண்ணியாச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துருக்குறேங்க. கூடவே பார்த்தீங்கன்னா, 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சத்தூள் வந்து சேர்த்துருக்குங்க. சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ கலந்து விட்டுட்டு, இப்போ நம்ம தட்டில இருந்து அந்த விதை இதில கட் பண்ண ஜூஸ், லெமன் ஜூஸ் வந்து அந்த தட்டில இருக்குங்க. அத வந்து நல்லா விதை இல்லாம வடிச்சுக்கலாங்க. வடித்து இப்போ நம்ம அது கூட சேர்த்துக்கிட்டு நல்லா பார்த்தீங்கன்னா, ஒரு 20 நாளைக்கு வந்து நல்லா ஊற வச்சுக்கலாங்க. 100 எம்எல் அளவுக்கு வந்து நான் ரீஃபைண்ட் ஆயில் வந்து இப்போ சேர்த்துருக்கேங்க. சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு, நீங்கள் வந்து பானை இல்லைன்னா வந்து ஜாடி ஏதாவது இருந்துச்சுன்னா, பீங்கான் ஜாடியில் சேர்த்துக்கோங்க. நான் வந்து பிளாஸ்டிக் டப்பாவில் தாங்க சேர்த்துருக்கேன். நான் எப்பயுமே இதில் தான் ஊறுகாய் செய்கிறதுனால இந்த டப்பாவில் சேர்த்துருக்கேங்க. வெள்ளை துணி போட்டு நல்லா வந்து கட்டி அதை கொண்டுட்டு போய் நம்ம வந்து ஒரு 20 நாளைக்கு வெயில்ல வச்சு எடுத்துக்கலாங்க. ஏன்னா வச்சு எடுத்துட்டு வந்து அடுத்த நாளுங்க, அதாவது வந்து 2வது நாள் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மறுபடியும் அந்த துணிய வந்து இது பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நல்லா வந்து கலந்து விட்டுட்டு வெயில்ல வைக்கணுங்க. டெய்லியுமே வந்து காலையில வெயில்ல வச்சுட்டு, சாயந்தரம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு, அடுத்த நாள் காலைல வெயில்ல வைக்கும்போது பார்த்திங்கன்னா, நல்லா வந்து கலந்து விட்டு தாங்க வைக்கணும். 20 நாளைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா, மிளகாய்த்தூள் வந்து ஊறுகாய்க்கு தேவையான அளவு, காரத்துக்கு தேவையான அளவுக்கு வந்து மிளகாய்த்தூள் வந்து சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேங்க. இப்போ பாருங்கள் 25வது நாளில் பார்த்திங்கன்னா, நல்லா வந்து அந்த கலந்தும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, 5 நாளைக்கு நல்லா வெயில்ல வச்சுக்கோங்க. 5வது நாள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நல்லா தண்ணியெல்லாம் வத்தி நல்லா மேலே ட்ரை ஆகி இருக்குங்க. இப்போ வந்து நான் வந்து 1/4 லிட்டர் அளவுக்கு பார்த்தீங்கன்னா, நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேங்க. ஒரு 150 எம்எல் வந்து ரீஃபைண்ட் ஆயில் வந்து சேர்த்துருக்கேனுங்க. நல்லெண்ணெயே அதிகம் சேர்த்தோன்னா லெமனில் வந்து கசப்பு தன்மை இருக்குங்க. அதே மாதிரி நல்லெண்ணெய்லேயும் கசப்பு தன்மை இருக்கிறதுனால ஈக்குவலாக வந்து சேர்த்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ரொம்ப கசப்பாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இப்படி செய்யும்போது ரீஃபைண்ட் ஆயில் பாதி இது சேர்த்து செய்யும்போது நமக்கு வந்து கசப்பு இல்லாமல் இருக்கும். நம்ம இதுலேருந்து ஒரு 2 கரண்டி வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அதை லைட்டாக வந்து 2 பல்ஸ் விட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. கொரகொரப்பா வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. கூட வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து சர்க்கரை சேர்த்துருக்கேங்க. என்கிட்ட வெல்லம் இல்லாதனால சர்க்கரை சேர்த்துக்கிட்டேங்க. நீங்கள் வந்து வெல்லம் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை சேர்த்துருக்கேங்க. அதுவும் நல்லா பொரியட்டுங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேங்க. இப்போ நம்ம வந்து ஊறுகாயை வந்து சேர்த்துக்கலாங்க. அரைச்சதையும் வந்து இது கூட சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாங்க. 2மே எண்ணெயில் வந்து நல்லா சேர்ந்து வரட்டுங்க. எலுமிச்சங்காய் ஊறுகாய் பார்த்திங்கன்னா, எண்ணெயில் ரொம்ப நேரம் வேக விட வேண்டாங்க. வேக விட்டாலுமே அதோட கசப்பு தன்மை வந்து இறங்கிருங்க. ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா வதக்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து வெந்தயத்தூள் சேர்த்து நல்லா இதை கூட கலந்து விட்டுக்கலாங்க. வெந்தயத்தூள் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா கலந்து விட்டுக்குங்க, வேக விட்டுக்கலாங்க. இப்போ வந்து நம்ம ஒரு மசிச்சு விட்டுடலாங்க எலுமிச்சம்பழத்தை. இப்போ நம்ம சாதத்துக்கு கூட பெசஞ்சு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா, கிரேவி மாதிரி தாங்க அந்த ஊறுகாய் இருக்கும். தயிர் கூட வந்து அந்த லெமன் ஒவ்வொன்றும் இருக்குது பார்த்திங்களா, அதை எடுத்து வச்சு தயிர் சாதத்து கூட வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம வீட்டில் ஊறுகாய் மேக்ஸிமம் சாதத்தோடு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கிறதுக்காக தாங்க செஞ்சுருக்குறோம். இந்த மாதிரி செய்யும்போது பார்த்திங்கன்னா கசப்பே இல்லாமல் இருக்குங்க.